ஹாய் செலப்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க மைத்ரி கமல். உங்களுக்காக சிலர் விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டு விடலாம். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாம் எல்லாருமே ஒரு சின்ன அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தெருவில் போயிட்டே இருக்கோம், எதனா ஒரு கல் இடிச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே இல்லைன்னா நம்ம அதை கேர் பண்ணவே மாட்டோம், சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு போவோம். இதுவே அந்த பிளேஸ்ல ஒரு 4 பேர் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக இடிச்சுக்கிட்டா கூட ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுடைய வலி நமக்கு தெரியாது, பட் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு மட்டும்தான் நம்மளுடைய மைண்ட் யோசிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே அப்படிதான் யோசிக்கும். ஸோ சுற்றி இருக்கிறவங்க 1000 விஷயம் நம்ம இன்னைக்கு நல்லா நடந்து போனாலுமே பாரு அவ எப்படி நல்லா இருக்கா பாரு, நல்லா சிறப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்க ஒரு நடக்க முடியாம ஒரு பிரச்சனை உங்களுக்கு சூழ்நிலை போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரு அன்னைக்கே சொன்ன எப்படி இருக்கா பத்தியா, இப்படிதான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எப்படி வேணாலும் பேசிக்கொண்டேதான் இருப்பாங்க. அவங்களுடைய வாயை நம்ம எப்பவுமே வாயை மூட முடியாது. ஸோ நம்மளுடைய லட்சத்தை நோக்கி மட்டும்தான் நம்ம போய் ஆகணும். அவங்க எதனா சொல்லுவாங்களோ இவங்க எதனா சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு நாம ஒரு விஷயத்த போயிட்டு இப்போ ஒன்றில் ஒரு பிஸ்னஸ் பண்றேன்னா கூட அதுல நம்ம அச்சீவ்மெண்ட் ஆகலை. இன்னைக்கு நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன், ஒரு 80 ரூபாய் லாபம் தான் எடுக்க முடிச்சு, 20 ரூபாய் எனக்கு லாஸ்னா அது நம்ம கண்டிப்பா திரும்ப ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அந்த டைம்லயும் ஐயோ நான் சொன்னேன்ல உன் காசு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வளரத்தை டிமோட்டிவ் பண்ணிடுவாங்க. வளர விடாம தடுக்கிறதே இந்த நம்ம சுத்தி 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களதான். ஸோ யாரையுமே சுத்தி இருக்கிறவங்கள பத்தி எதுக்காகவுமே யோசிக்காதீங்க, சரிங்களா. ஏன் என்னுடைய அனுபவத்திலேயே இப்போ ஒரு சின்ன யாருக்கா இருந்தாலுமே சொல்றேன், என்னுடைய இதுன்னு விட்டுருங்க, ஒரு அடிபட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஆறுதல் சொல்லலாம். வேற எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல, முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லலாம். இதை பண்ணுங்க சரியாயிடும், இந்த ஹாஸ்பிட்டல் போங்க சரியாயிடும், இது சரியாயிடும் அப்படி சொல்லலாம். பட் இப்ப இருக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் அப்பயே வேண்டான்னு சொன்னல, நீ எதுக்கு அங்க போன. யாரு ஒருத்தருக்குமே இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாருக்குமே அப்படிதான். இப்போ ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது, உன்னுடைய பைசா இன்னைக்கு தொலைஞ்சிரும், உன்னுடைய போன் இன்னைக்கு தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அப்படி யாருக்காவது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஏன் வெளியில போக போறாங்க, ஏன் போன் எடுத்துட்டு போக போறாங்க, ஏன் அமௌண்ட் எடுத்துட்டு போக போறாங்க, எல்லாருமே சேஃபா உள்ள இருக்கலாம். ஸோ அது விதி, யார் யாருக்கு எந்தெந்த டைம்ல என்னென்ன நடக்கணும்ன்றது விதி. ஸோ யாருமே யாரையுமே புண்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அதை சொல்லி கஷ்டப்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லுங்க, தயவு செய்து யாரையுமே புண்படுத்தாதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே மோட்டிவேஷன் கொடுங்க. நீ மீண்டு வரணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இதை பண்ணு, உனக்கு தோணுதா இதை பண்ணு அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. முடியலன்னா தயவு செய்து விட்டுருங்க, சரிங்களா. ஸோ யாருமே அதே போல நம்ம